Okay, so uh, today we are going to completely look into the CLAT form filling process. Now we have come to know the date, December 6th, or 120 days or less than that தான் இருக்கு. ஸோ நம்ம ரெடி ஆகணும் இல்லைங்களா? ஸோ நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸில் ஓப்பன் ஆச்சு. ஸோ 3rd of August இட் காட் ஓப்பன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ ட்ரை டு டூ இஸ் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை டு எக்ஸ்பிளைன் நம்ம என்ன பண்ணணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எல்லா விஷயமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். பட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, யாருமே உடனே நம்ம கிளாட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு முடிவு பண்ணாதீங்க, ரஷ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ டைம் இருக்கு. 31st October தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட். 10 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எவ்ரி ஸ்டெப் ஆஃப் யுவர் ஜேர்னி மே வில் பி தேர். ஸோ என்ன டவுட்ஸ்னா நீங்கள் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுங்க. வில் ட்ரை டு சார்ட் இட் அவுட். ஓகே, அண்ட் அப்ளிகேஷன்ஸுமே நீங்கள் வந்து எங்களோட கன்சல்ட் பண்ணி எங்கள் கூட உட்காந்து அப்ளை பண்ணுறது இட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, சரி, இப்போ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். ஸோ ஆப்வியஸாக கூகுள் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ CLAT 2027 அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அந்த ஏஐயோட சர்ச்சிங் வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்சார்டியம் ஆஃப் NLUs CLAT 2027 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போங்க. Click the go inside. Okay, so இங்க வந்து பார்த்தீங்கன்னா this is the login page. Okay, இந்த login pageல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே லாகின் பண்ணாதீங்க. Okay, don't directly login. சரியா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க போக வேண்டியது ரெஜிஸ்டர். யூ ஹாவ் டு கிளிக் ரெஜிஸ்டர். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள போறீங்க அப்படிங்கிறதுனால யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர். ஓகே, 1 minute. யா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ கேன் கிவ் யுவர் நேம். ஐல் ஜஸ்ட் கிவ் மை நேம் ஹியர் அண்ட் மேக் ஷுர் யூ கிவ் இட் ஆஸ் இட் இஸ் இன் யுவர் 10th மார்க் ஷீட். ஓகே, நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா 10th and 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் அண்ட் எவ்ரி திங் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ மொபைல் நம்பர் ஐல் கிவ் மைன், இமெயில் ஐடி, okay, and I have to set a password. Okay, நீங்க அந்த ரெகுலரா யூஸ் பண்ற காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், ஓகே, நம்பர், ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் பெட்டர். அண்ட் யூ ஷுட் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஞாபகம் வச்சுக்கலாம் நினைப்போம், பட் மறந்துடுவோம். அதே மாதிரி சேவ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் டிவைஸில். அதுவும் நம்ம மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் யூ கேன் எனிவேஸ் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கலாம். யூ கேன் மேக் அ நோட் அண்ட் கீப். ஓகே, ஸோ ஆஃப்டர் கிவிங் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கிவ் register. Okay, so immediately as you can see, register பண்ண உடனே எனக்கு அந்த மொபைல் நம்பருக்கு they are sending me OTP and OTP is sent. Okay, so once I give the OTP, now here comes the login page. நான் register பண்ணியாச்சு, இப்போ நம்ம login பண்ணணும். Okay, so I will enter my option. Password here and logs in. Okay, look into this. Look at some points given here. Candidates are advised to check that they fulfill the eligibility criteria. So, traditional இருக்கிற சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. Fine. So you just go through all these things. Okay, participating universities எல்லாம் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணி பார்க்கலாம். நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ், ஓகே, அண்ட் ஐயூலர் காலேஜ் இருக்கும் கோவால. ஸோ அந்த மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ரைட்? The fourth point பாருங்க, please fill the details required with extreme care and caution. Any wrong or incorrect information related to domicile, reservation category, etc. will result in not considering your application for admission. இதுக்காக தான் சொல்றோம், என்னது
கொஞ்சம் அப்ளை பண்றப்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க முடிஞ்சா இங்க கொண்டு வந்துட்டு எங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்லை வர்ச்சுவலா கனெக்ட் ஆயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கூடவே பண்ணுங்க. ஓகே. அண்ட் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ரெண்டு இருக்கு, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட். வி ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் அண்டர் கிராஜுவேட். ப்ளீஸ் செலக்ட் தட் ரேடியோ ஐகான் ஹியர். ஓகே. ஸோ இந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு யூஜி செலக்ட் பண்ணுங்க. 5 இயர் எல்எல்பி ப்ரோக்ராம். எலிஜிபிலிட்டி வேணும்னா கிளிக் பண்ணி நீங்க எலிஜிபிலிட்டியும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ தட் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஹியர். ஓகேவா? பட் இப்போ நமக்கு எலிஜிபிலிட்டி வேண்டாம். ஐ கெட் பேக் டு த ஸ்க்ரீன். கிளிக் பண்ணிட்டு அப்ளை ஃபார் கிளாட் 2027. ஓகே. Okay, so there is a drop down here. I missed it, sorry. Are you a citizen of India? Yes sir. Yes sir. நமக்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்பிரிட்ஜ் போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அண்ட் யூ ஆர் நாட் எக்ஸாக்ட்லி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னா ப்ளீஸ் கிவ் நோ அண்ட் அக்கார்டிங்லி ப்ளீஸ் ஃபில் இட். சரிங்களா? இதில் வந்து நம்ம எதுவுமே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் I'll give apply for CLAT. You have selected apply undergraduate program, confirm கேட்குறாங்க. கிளிக் ஓகே. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டே வந்து இங்கே ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இருக்கு. ஸோ வாட் ஐ டூ, I'll select ஃபோட்டோகிராஃப் ஃப்ரம் மை லேப்டாப். நான் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் கிளாட்டுக்கு நான் அப்ளை பண்ணப்போ ஐ கேவ் சம் ஃபோட்டோ. ஐ சூஸ் தட். அப்புறம் இப்போ வீடியோவில் இது ஷேர் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்னேச்சர் இங்கே ஃபுல்லாக பண்ண மாட்டேன். ஓகே, ஜஸ்ட் அட்ஜஸ்ட் அண்ட் யூ கேன் அப்லோட் யுவர் ஃபோட்டோ ஹியர். சிக்னேச்சர் வந்து ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சிக்னேச்சர் இருக்கு. I'll use that here. பட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். நான் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஐ திங்க் இது கிளியராக புரியும். ஸோ அகைன் ஃபுல் நேம் ஆஸ் பர் யுவர் 10th or 12th சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஜெண்டர், ஓகே, டேட் ஆஃப் பர்த், ஸோ ஆல் த இன்ஃபர்மேஷன் should be okay as perfect as possible. சரிங்களா? ஃபைன். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே நான் ஃபில் பண்ணிக்கிட்டே வரேன். அண்ட் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், பேரண்ட், கார்டியன் நேம், அவங்களோட நேமுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஐடி ப்ரூஃப் இருக்கிற மாதிரி, ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், ஆல் இண்டியா கேட்டகரி. சி லிசன், பேரண்ட்ஸும் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிற ஒன்று இல்லவே இல்லைன்னா ஆப்வியஸ்லி யூ ஆர் பிலாங்கிங் டு ஜென்ரல் கேட்டகரி. கரெக்டுங்களா? ஃபார்வர்ட் கேஸ்ட் இருக்கும், ரைட்? ஸோ ஜென்ரல் கேட்டகரி இது தெரியும். இப்போ தமிழ்நாடு லெவலில் உங்ககிட்ட வந்து பிசி, பேக்வர்ட் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, இல்லை எம்பிசி, இல்லை டிஎன்சி, ரைட், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி, சம்திங் லைக் திஸ், ரைட்? பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரி உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் செக் யுவர் எலிஜிபிலிட்டி ஃபார் ஓபிசி. நீங்க கேட்கலாம், சார் என்ன சார் பிசினாலே ஓபிசி தானே சார்? இல்ல, பிசிங்கிறது தமிழ்நாடு லெவல்ல ரெகக்னைஸ். ஓகேங்களா? தமிழ்நாடு லெவல்ல பிசி, எம்பிசியை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியா லெவல்ல, நேஷனல் லெவல்ல பிசி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு ஓபிசி. ரிசர்வேஷன் இருக்கிற ஓபிசி கிடையாதுங்க. அதுக்கு நான் கிரீமி லேயர் ஓபிசி, என்சி ஓபிசின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. அது ஒவ்வொரு வருஷமும் நீங்க ரெனியூ பண்ற மாதிரி இருக்கும். நீங்க தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா தே வில் கரெக்ட்லி கைட் யூ. உங்க இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் இன்கம்ஸை பேஸ் பண்ணி அவங்க வந்து நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. நிறைய நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்ல அந்த ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்க அதுக்கு எலிஜிபிளான்னு செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிள்னா அதை கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மேக் யூஸ் ஆஃப் இட் இஃப் யூஆர் எலிஜிபிள். ஸோ ஜென்ரல் அப்படின்னு கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா யூ கெட் சம்திங் கால்ட் இஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகே, இடபிள்யூஎஸ். அந்த இடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் எஸ்ஸா நோவா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். எஸ்னா எஸ் கொடுக்க போறீங்க, நோனா நோ கொடுக்க போறீங்க. இன்கேஸ்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசி சூஸ் பண்றேன்னா
டு யூ பிலாங் டு நான் கிரீமி லேயர். நான் சொன்னேன் இல்லையா, நான் கிரீமி லேயர் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினாதான் ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ அது என்சி ஓபிசி. சார் இந்த நான் கிரீமி லேயர் ஓபிசிங்கிறத நான் எப்படி சார் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது? இல்லை நான் ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், அது நான் கிரீமி லேயர் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மேலே சர்டிஃபிகேட்டுக்கு மேலே ஓபிசின்னு தான் போட்டிருக்கும். பட் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் does not belong to creamy layer. The candidate does not belong to creamy layer. இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நடுவில் கான்டெக்ட்ல இருக்குங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம அந்த நான் கிரீமி லேயர் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக அதில் இருக்கும். சரிங்களா, அது ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் ஓபிசி சூஸ் பண்ணிட்டு எஸ் ஆர் நோன்னு கொடுக்குறீங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் சரி, நோ கொடுத்தீங்க அப்படின்னாலும் சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டோட சாஃப்ட் காப்பியை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அப்போ இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக நமக்கு வேணும். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சரோட ஃபோட்டோகிராஃப் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோகிராஃப், அது அவனே கொடுத்துருக்கான் பாருங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி. அப்போ இதுக்குள்ள நம்ம வருவோம் அப்படின்னா நம்ம we have to upload the documents. சரிங்களா, ஓகே. இப்போ இதுவே நான் ஸ்கெடியூல்டு கேஸ்ட் கொடுக்குறேன்னா வெறும் அப்லோட் டாக்குமெண்ட் தான் இருக்கு. அதே மாதிரி ஸ்கெடியூல்டு ட்ரைப் கொடுக்குறேன்னாலும் வெறும் அப்லோட் டாக்குமெண்ட் தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா, ஐ வில் சூஸ் ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ்க்கு 3 கொடுத்துக்கிறேன். ஓகே, சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இடபிள்யூஎஸ் எஸ் கொடுத்தா என்ன? ஓகே, இங்கே எதுவும் அப்லோட் பண்ற மாதிரி எந்த ஆப்ஷனும் கேட்கல. ஸோ எஸ் ஆர் நோ மட்டும் தான் கேட்குது. ஸோ நான் ஐ வில் சூஸ் நோ ஃபார் நோ. நெக்ஸ்ட் ஆப்ஷன், செலக்ட் ஆர் யூ அ பிடபிள்யூடி கேண்டிடேட். எஸ் ஆர் நோவாங்கிற கொஸ்டின் இருக்கு. நோ கொடுத்தா ஒன்றும் வராதுன்னு நமக்கே தெரியும், ஆப்வியஸ். எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுத்தோம்னா செலக்ட் வெதர் த கேண்டிடேட் இஸ் பிடபிள்யூடி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு நாட் லெஸ் தேன் 40% டிசபிலிட்டி, நோ லெஸ் தேன் 40%, இப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ எஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகுது, கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி, அப்புறம் அதுக்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. டு யூ ரெக்வயர் அ ஸ்கிரைப், உங்களுக்கு பதிலாக எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒருத்தவங்க வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நோ கொடுத்தேன் அப்படின்னா கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி, மறுபடியும் அதே மாதிரி ப்ரூஃப், ஸ்கிரைப் வேணுமா வேணாமா. ஸ்கிரைப்ல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நோ கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இஃப் எஸ் will you arrange a scribe or would you require the consortium to provide a scribe, இப்படிங்கிற ஆப்ஷன் தான் வருதுங்க. ஓகே, this is for PWD, அது பர்சன் வித் டிசபிலிட்டி. சரிங்களா, அந்த கேட்டகரி நம்ம வருவோம்னா. ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ நோ கொடுத்துட்றேன். ஓகே, ஒரு பிடபிள்யூடிக்கு நோ. லாஸ்ட் வந்து பிலோ பாவர்ட்டி லைன், இதுக்கு எல்லாமே கிரைட்டீரியாஸ் இருக்கு, அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. நியரஸ்ட் விஏஓ ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்ல நீங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். பிலோ பாவர்ட்டி லைனுக்குள்ள நம்ம வருவோம்னா எஸ் கொடுங்க. இப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ரெலவென்ட் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நோ கொடுத்துட்டு தேவையில்லை. சரிங்களா, அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு என்ன இருக்க போகுது, போட்டோகிராஃப், சிக்னேச்சர், இது 2 தான் இருக்க போகுது டாக்குமெண்ட் அப்லோடிங்க்கு. அப்புறம் கேட்டகரி வைஸ்க்கு வரப்போ என்ன ஆகுதுன்னா, கேட்டகரிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்க போகுது. ஓகேங்களா, ஓபிசி ஒரு எஸ்சி எஸ்டி. அப்புறம் நம்ம ஒரு வேலை பர்சன் வித் டிசபிலிட்டியாவோ பிலோ பாவர்ட்டி என்ன வரும் அப்படின்னா அதுக்கான 11 டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணணும். இதை முடிச்சோன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் ஆஸ் டிராஃப்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்க இந்த ஆரோ மார்க் பாட்டம்ல கோ டு நெக்ஸ்ட் பேஜ், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சும்மா XYZ கொடுத்துட்றேன், because I'm just filling for the purpose of the session. for Tamil Nadu district நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகே, பின்கோட், ஓகே, பெர்மனன்ட் அட்ரஸ். திரும்ப நான் என்ன பண்ணலாம்னா இதையே மேலே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஐ வில் காப்பி கோயம்புத்தூர் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். பின்கோடு கேட்குறாங்க, அதே மாதிரி மேலே கொடுத்த மாதிரி கொடுத்துடலாம். ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் அண்ட் ஆல்டர்னேட் இமெயில் ஐடி. ஓகே, I'll give some random numbers and email ID here. Okay, இதையும் சேவ் ஆஸ் டிராஃப்ட் கொடுத்துட்டு ஐ கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். 10th + 2ல நீங்க ஆர்ட்ஸ் ஆர் ஹியூமானிட்டிஸ்னா இது கொடுக்கணும். ஆர்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, காமர்ஸ். நிறைய பேர் ஆர்ட்ஸுங்கிறதுக்குள்ள காமர்ஸை கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம்.
பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் இஸ் அ குரூப். ஓகேங்களா? காமர்ஸ் செப்பரேட், சயின்ஸ் செப்பரேட், அப்புறம் அதர்ஸ் இதெல்லாமே இருக்கு. நம்ம காமர்ஸ்னா காமர்ஸ், ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸ், சயின்ஸ்னா சயின்ஸ், நீங்க என்னமோ அதை சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். அப்புறம் வந்து போர்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். நீங்க சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சின்னு போடலாம், இல்லை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஃபுல்லா போடலாம், இல்லை நான் ஐஜிசிஎஸ்சி அப்படின்னா அது போடலாம், இல்லை ஐசிஎஸ்சி அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? இல்லை ஏ லெவல். ஸோ வாட் எவர் வில் பி தேர் இன் யுவர் மார்க் ஷீட்ஸ் ஆர் சம்திங், நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் புட் தட். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு சிம்பிளா இருக்கவங்கிறதுனால ஓகே, ஐ வில் டைப் இட் அஸ் சிபிஎஸ்சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ அ ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் கோயிங் டு ரைட் தி எக்ஸாம்? நீங்க வந்து 12th இதுக்கு மேலே தான் எழுத போறீங்க அப்படின்னா அப்பியரிங், அப்பியர்ட், இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அப்பியரிங் ஆர் அப்பியர்ட் இப்போ வருது இல்லையா, இதை சூஸ் பண்ணணும். இல்லை சார் நான் இப்போ தான் ரிசல்ட் 12th முடிச்சேன், இந்த இயர் தான் 12th முடிச்சேன், இல்லை லாஸ்ட் இயர் முடிச்சிட்டேன், நான் மறுபடியும் கிளாக் எழுத போறேன். பிகாஸ் நானே பார்த்துருக்கேன், நம்ம பேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கரியர் லான்ச் கோயம்புத்தூர்லயே 2 வருஷம் 3 வருஷம் வரைக்குமே பிரேக் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க. ரைட். ஸோ 12th முடிச்சிருந்தீங்கன்னா பாஸ்ட்னு சூஸ் பண்ண போறீங்க. மார்க் ஷீட்ல இருக்கிற மந்த் ஆஃப் பாசிங், மேயோ ஜூனோ வாட் எவர் இஸ் கிவன் இந்த மார்க் ஷீட், அதை நீங்க மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகே, இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர் 12th முடிச்சிங்களோ மார்க் ஷீட்ல இருக்குதோ அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் யோர் 12th, இதை நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுவே அப்பியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பியரிங் ஆர் அப்பியர்ட், இதை நீங்க கிளிக் பண்ண போறீங்க. அப்பியரிங் ஆர் அப்பியர்ட் மே மந்த். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், சார் நான் வந்து 12th முடிச்சிட்டேன், நான் ரீஎவாலுவேஷனுக்குலாம் ரீவேல்யூஷன் போட்டிருக்கேன் அண்ட் ஸோ எனக்கு வரல. சரி, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா October 31st வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனாக இருக்கு இல்லையா? ரைட். அப்போ வெயிட் பண்ணி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்கோர்ஸ் வந்துடும், ரிவைஸ் ஸ்கோர்ஸ். ஓகே, அப்படி இல்லைன்னா அப்பியரிங் ஒரு அப்பியர்டே கொடுத்து பண்ணுங்க. சரியா? ரைட். அண்ட் ஹியர் நீங்க அவங்களே கொடுத்துருக்காங்க, ஒருவேளை நீங்க வந்து அப்பியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா 12th எக்ஸாம் வந்து மார்ச் ஏப்ரல் 22 எழுத போறீங்கன்னா மந்த் ஆஃப் பாசிங்க மேலே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு அவனே இங்க கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? ஸோ அதை நம்ம பண்ணிட்டா போச்சு. ஓகே, அப்புறம் 2027 சூஸ் பண்ணிப்போம். இயர் ஆஃப் பாசிங் வந்து 2027 சூஸ் பண்ணிக்கிறீங்க. பெர்சன்டேஜ் போட தேவையில்லை, பிகாஸ் நீங்க எதுக்கு மேலே அப்பியர் ஆக போறீங்க. சேவ் as draft கொடுத்துருங்க. ஓகே, சரி. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேன் ஐ கெட் a quick thumbs up or you can tell me? கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க, இல்லைன்னா thumbs up. டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட், ஸோ சேவ் as draft கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகிறோம். டெஸ்ட் சென்டர். ஓகே, ஸோ நியரஸ்ட் சென்டர் வந்து நமக்கு கோயம்புத்தூரே இருக்கும். நீங்க வேற ஏதாவது சென்டர் எழுத போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சென்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கோயம்புத்தூரே இருக்கும். ஸோ நீங்க கோயம்புத்தூர் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நியரஸ்ட் சென்டரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விட்டு வெளியே போகணும்னா திருச்சூர் ஒரு எர்ணாகுளம் அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தமிழ்நாடுக்குள்ளேயே பக்கம்னு பார்த்தீங்கன்னா சேலம் வில் பி த நெக்ஸ்ட் நியரஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, சென்னை இது எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் 3 சென்டர்ஸ் வந்து மேண்டேட்டரியா நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, சரி. 2 டவுட்ஸ் இருக்கு, அது அப்படி பாருங்க. வாட் இஸ் த வெப்சைட் நேம் தட் வி ஷுட் ஃபில் த ஃபார்ம்? என்ன எப்படி கேட்டீங்க? வெப்சைட் உங்களுக்கு விசிபிளா இல்லையா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். கன்சர்டியம் ஆஃப் என்எல்யூஸ். சரி, இதை கேட்டதுனால நான் மறுபடியும் இன்னொரு பேஜ்ல உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். கிளாக் 2027 அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா கன்சர்டியம் ஆஃப் NLUs.in அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். பாருங்க, திஸ் ஒன். கன்சர்டியம் ஆஃப் NLUs.in இதுதான். ஓகேங்களா?
ரைட், அதில் தான் பண்ணுவீங்க. சரி, இன்னொரு டவுட் எதுவும் வந்துச்சு. தட் should we upload our personal phone number or parents? சரி, ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, ரெஜிஸ்டர் பண்றப்போ ஒரு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, அது அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் நம்பர்ஸ். ஸோ ரெஜிஸ்டர் பண்றப்ப நீங்க ஒரு நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது பேசிக்கலி. ஸோ அதை கரெக்டான நம்பர் கொடுத்துருங்க. நம்பர், இமெயில் ஐடி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஓன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா மதரோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஈஸிலி அக்சசிபிள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிஸ், இதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. அது உங்களாவும் இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம். தட்ஸ் இட். சரிங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஐ டோல்ட் யூ, எக்ஸாம் சென்டர்ஸ் சூஸ் பண்றது. நிறைய சென்டர்ஸ் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம், மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இருப்பீங்க, ஒரு நியர்பை கோயம்புத்தூர்ல இருப்பீங்க, சேலம்ல இருப்பீங்க, திருச்சி மதுரையில இருக்கீங்க, திண்டுக்கல்ல இருக்கீங்க. ஸோ அந்த சிட்டிஸ் எல்லாமே மேக்ஸிமம் அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ நீங்க அதை கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு நியர்பையா 2 hours 3 hours ஜேர்னியில் இருக்கிற நெக்ஸ்ட் சென்டர்ஸை நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே ஓகே. ஸோ ஃபார் நோ எக்ஸாம்பிளுக்கு நான் கோயம்புத்தூர், சேலம், சென்னைன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி ஓகே ஆப்பர்ச்சுனிட்டிஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தா இந்த பேஜ்ல தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஓப்பனாவே என்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா, இதுல வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிற டேபுக்கு கீழே தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லையா. ரிசர்வேஷன்னா ஸ்டேட் ரிசர்வேஷன் அர்த்தம் அது. ஸோ விச் மீன்ஸ் அந்த ஸ்டேட்ல எனக்கு ரிசர்வேஷன் இருந்தால் தான் நான் இங்க வந்து இந்த ரிசர்வேஷன்ல நான் எஸ்ன்னு சூஸ் பண்ணணும். இப்போ என்எல்எஸ்சி பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கு. யுவ கர்நாடகா ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க எஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நிறைய கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு. இதை படிச்சு பார்த்துட்டு தான் நீங்க கொடுக்கணும். ஓகே, இல்ல இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இங்க பார்த்தா ஒரு பிடிஎஃப் ஃபைல் இங்க இருக்கு, தெரியுதுங்களா? நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். எதுக்கும் இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரைட்டீரியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க எலிஜிபிளா இல்லையா டொமிசைலுக்கு அப்படின்னு சொல்லி. டொமிசைல்னா அந்த ஸ்டேட்ல நம்ம ரிசைட் பண்ணணும், இருக்கணும், வசிச்சுக்கிட்டு இருக்கணும். ஓகே, நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டொமிசைலுக்குன்னு சொல்லி தனியா ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். பட் தமிழ்நாடுக்குள்ள நமக்கு தமிழ்நாடு ரிசர்வேஷன் கிடைச்சா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இட் இஸ் மோர் தேன் இனஃப். சரிங்களா? தனியாக ஒரு டொமிசைல் சர்டிஃபிகேட் தேவைப்படாது, பிரச்சனை இருக்காது. ஸோ இதுல என்ன பிரச்சனைனா எல்லாமே மேண்டேட்டரியா இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாத்துலயுமே நோன் கொடுக்கணும். நீங்க தமிழ்நாடுல இப்ப இருக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் தமிழ்நாடுல தான் இருக்கும் இல்லையா. மற்ற ஸ்டேட் எல்லாமே வந்து நம்ம என்ன கொடுக்கணும், நோ. எல்லாத்துக்குமே நோங்கிறது நம்ம சூஸ் பண்ணணும். தமிழ்நாடுக்கு மட்டும் எஸ் சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ காந்திநகர், சில்வாசா, லக்னோ எல்லாமே வந்து வருது. நான் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நோ அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொச்சி, ஒடிஷா, ராஞ்சி, அஸ்ஸாம், விசாகப்பட்டினம், திருச்சி. அப்போ மேக்சிமம் நம்ம வந்து திருச்சி என்எல்இ தமிழ்நாடுக்குள்ள இருக்கிறதுனால இதுக்கு தான் எலிஜிபிளா இருப்போம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், எஸ். இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அந்த டாக்குமெண்ட் படிக்க சொல்றாங்க. ஓகே, யூ வில் நீட் டு ப்ரொடியூஸ் ரெலவென்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அந்த டைம் ஆஃப் அட்மிஷன். எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தாங்க. ஒரு இடத்துல நம்ம டாக்குமெண்ட், அதாவது நம்ம வந்து ஒரு ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெலவென்ட் டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணாம போயிட்டோம்னா இட்ஸ் அட்டர் வேஸ்ட். கம்ப்ளீட்லி நம்ம பண்ற ப்ராசஸ் வேஸ்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து தமிழ்நாடு ரிசர்வேஷன், அப்போ தமிழ்நாடுக்கான டாக்குமெண்ட் நான் கொடுக்காம போயிட்டேன்னா ஓகே இந்த ரிசர்வேஷன் போயிடுச்சு, இந்த ரிசர்வேஷன் தூக்கிடுவாங்க. ரைட். பட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கும்னா தமிழ்நாடு திருச்சி என்எல்யூக்கு மட்டும் பாக்குறப்போ ஓகே பிசி, எம்பிசி இதுக்கு தனி ரிசர்வேஷன்ஸும் இருக்கு, ஆல் இண்டியா லெவலில் ஓபிசி ரிசர்வேஷனும் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், ஆஃப்டர் கிவிங் எஸ் இன் திருச்சி நேஷனல் லா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கோட்டா இருக்கு. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா நீங்க ஸ்கூல்ல போய் விளையாடுறதெல்லாம் போட முடியாது.
ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் இந்த மாதிரி இருக்கு, ஸ்டேட் லெவல், நேஷனல், இன்டர்நேஷனல் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்க. பட் இங்கே எந்த டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன், நீங்கள் டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும்னு தான் கொடுக்குறாங்க. டெஸ்ட் கொடுத்துட்டேன், எதுவுமே கேட்கல. அப்போ டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் இப்போ எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அப்போ தான் நம்ம இந்த வெரிஃபிகேஷனுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஈவன் நீங்கள் எஸ் கொடுத்ததுமே, தமிழ்நாடு ரிசர்வேஷனுக்கு எஸ் கொடுத்ததுமே அது என்ன வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடுக்குன்னு கேட்கல. இப்போ இது எப்போ கேட்பாங்கன்னா எனக்கு சீட்டு வந்து இந்த ரிசர்வேஷன்ல அலாட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் அதர் எலிஜிபிள் ரிசர்வேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஆல் இண்டியா லெவல் ஓபிசி தமிழ்நாடு லெவல்ல மட்டும் இல்லாம தமிழ்நாடுக்குள்ள பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லிம் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்டான ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி இல்லை மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் ஆர் டீநோட்டிஃபைட் எம்பிசி அது சர்டிஃபிகேட். ஓகே, முஸ்லிம்ஸ் இல்லாம பேக்வேர்ட் கிளாஸ் அதர் தேன் முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி என்ன இருக்கோ அது எதுவுமே இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லை நம்ம ஜென்ரல் கேட்டகரியில வரோம் அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருவேன். நான் இப்போதைக்கு அதே கொடுக்கணும். ரிமைனிங் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நோ 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 அப்படின்னு எல்லா என்எல்யூஸுமே கிட்டத்தட்ட இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் 27 என்எல்யூஸ், அப்புறம் அந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ். ஓகேங்களா? இப்போ இது வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் ஐயூலர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நோ கொடுத்துருக்கணும். சரியா? அப்புறம் கடைசியா you have to give your acknowledgement. I do hereby solemnly affirm and state that the information furnished in the application or true, uploaded or true to the best of my knowledge and no material information has been concealed. Okay, so இது நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பா செக் பாக்ஸ் கிளிக் பண்ணணும். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, I do hereby dash that my details may be shared with any third party for admissions to non-member universities. ஸோ அப்ளை பண்ணுறப்ப இதில் வந்து கன்சென்ட் கேட்குறாங்க. ஐ கன்சென்ட் ஆர் டு நாட் கன்சென்ட். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா டு நாட் கன்சென்ட் கொடுத்துருங்க. என்ன நடக்கும்னா நீங்கள் கன்சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் கிளாட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரைவேட் காலேஜ் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும் டேட்டாபேஸ். நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் கிளாட் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு எங்கள் காலேஜில் சீட்டு தரோம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் காலேஜஸ். ஒன் அண்டர்ஸ்டாண்டிங், சூப்பரான காலேஜாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கால்லாம் பண்ணி டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளாம் அவங்களை தேடி போகணும். யார் ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க. கால், மெயில் அப்படின்னு நிறைய உங்களுக்கு லா ஸ்கூல்ஸ்லேருந்து இனிமேல் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ டு நாட் கன்சென்ட்டுங்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இல்லை சார் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், சின்ன சின்ன காலேஜ்னா கூட எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே கன்சென்ட் கொடுத்துக்கோங்க. பட் மை ரெக்கமெண்டேஷன் நாட் கன்சென்ட். ஓகே, ஃபைனலி வாட் யூ ஆர் கோயிங் டு கிவ் இஸ் சப்மிட் ஃபார்ம். இந்த சப்மிட் ஃபார்ம் கொடுத்துட்டா எதுவுமே மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், சப்மிட் ஃபார்ம் கொடுத்தாலும் எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போ எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது உங்களால். மேக் பேமெண்ட் கொடுத்து பே பண்ணிட்டீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ பே பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் யூ வாண்ட் கிளிக் எடிட் அப்ளிகேஷன், ஓகே, அண்ட் செக் ஆல் த ரெலவெண்ட் டீடைல்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் திரும்ப ஒரு டைம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. எடிட் அப்ளிகேஷன் இல்லை நீங்கள் இங்கே வந்து எங்களோட உட்காந்து தான் அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஒன்றாவே நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் we will proceed. சப்மிட் ஃபார்ம் கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வேலிடேட் யுவர் இமெயில் அட்ரஸ் வந்துருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த வேலிடேட் இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணனா என்னோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணனா இட் வில் பி வேலிடேட்டட். சரிங்களா? ஃபைனல் ஸ்டெப் வந்து மேக் பேமெண்ட். நான் மேக் பேமெண்ட் இப்போ கண்ணு முன்னாடி நான் பேமெண்ட் பண்ணல, பட் கிளிக் பண்ணால் என்ன வருங்கிறத காட்டிடுறேன். இஸ் இட் அப்ளிகேஷன் ஃபீ, டு யூ வாண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா வரும். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கு இல்லையா, உங்களுக்கு எதுக்கு இது? சரி சார், இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எனக்கு கொஸ்டின் பேப்பராகவே இருந்தால் பரவாயில்லையே. சி, லாஸ்ட் இயர் வரைக்கும் 2025 பேப்பர் வரைக்கும் என்கிட்டயே பிடிஎஃப் இருக்கு, நானே இதை ஷேர் பண்ணிடுறேன். ஸோ யூ நீ நாட் பை திஸ் செப்பரேட்லி. அப்போ 4000 மட்டும் நீங்கள் பே பண்ணீங்கன்னா போதும். கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இட் வில் டேக் யூ டு த பேமெண்ட் பேஜ்.
பே நவ் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரியா? இந்த பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நான் ஆல்ரெடி காமிச்ச இந்த பேஜில் வந்து பேமெண்ட் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி இங்கே அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த கிளாட் அப்ளிகேஷன் ஃபார்ம். என்ன ஃபீல்டு இருந்துச்சு, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்போ தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். கிளியரா? ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்றேன்னா, ரஷ் பண்ணாதீங்க, டைம் இருக்கு. October 31 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ இதுல பார்க்குற டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கோ ரெடி பண்ணிக்கோங்க. தென் ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். நம்ம என்ன பண்ணலாம், உட்காந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் சிமிலர்லி போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்டோட 7th ஆகஸ்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆக போகுது. மோரார்லெஸ் இதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். பேரண்டோட ஆனுவல் இன்கம் என்ன இப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஹைலைட்ல கேட்பாங்க, ஸ்லாட்ல கேட்பாங்க, கிரைஸ்ல கேட்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனும் ரெடியாக வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் கொடுக்க தேவையில்லை, பட் நம்ம வந்து எவ்வளோ சேலரி ரேஞ்ச் அப்படிங்கிறது சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? கேன் வி அப்ளை ஃபார் போத் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா? இதுல வந்து தமிழ்நாடோட கிரைட்டீரியா, கர்நாடகாவோட கிரைட்டீரியா ரெண்டையும் மீட் பண்ணோம்னா வி கேன் கிவ் இட். தமிழ்நாடுக்குன்னு இருக்கிற கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 6 years ஆஃப் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல பண்ணிருக்கணும். ரீசெண்ட் 6 years நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். ஈவன் ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு வந்து எனி 7 years ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகாவுக்கு இருக்கும். இந்த ரிசர்வேஷன் பேஜ்ல வந்து இஃப் யூ கோ டு த திருச்சி பார்ட், அது ரைட் சைடில் நான் சொன்னேன் இல்லைங்களா டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ல செக் பண்ணி அந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ணிட்டோம்னா நம்ம ரெண்டுமே கொடுத்துக்கலாம். வாட் இஃப் ஐ ஹேவ் டு அப்ளை ஃபார் த அதர் என்எல்ஏஸ்? சி, நம்ம கிளாட் எழுதுறது எல்லா என்எல்ஏக்கும் தான் அப்ளை பண்றோம். ரிசர்வேஷன் மட்டும் தான் திருச்சி என்எல்ஏ கேஸ் கொடுக்குறோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் அபவுட் தட். சரிங்களா? நமக்கு தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற என்எல்யூ திருச்சியில் மட்டும் தான் இருக்கு. அந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த பேஜ், அதுக்கு நம்ம எஸ் கொடுக்கணும். வேற ஏதாச்சும் ஸ்டேட்டோட கிரைட்டீரியா வந்துச்சுன்னா நீங்க அதுக்கும் எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, பட் எல்லா என்எல்எஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம அப்ளை பண்றோம். எந்தெந்த என்எல்ஏ கிடைச்சா நான் போவேன் போக மாட்டேங்கிற ப்ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாட் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான். ஸோ அந்த ப்ரெஃபரன்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக கிளாட் ரிசல்ட்ஸ் வரப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங்க்கு இன்வைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கவுன்சிலிங் டைமில் தான் ப்ரெஃபரன்ஸ் தேவை, நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கிளாட் அப்ளிகேஷன் வர டைம்லேயே நிறைய பிரைவேட் காலேஜஸ்ல இருந்து உங்களுக்கு கால்ஸ் வர மேபி ஆரம்பிக்கலாம். ஒன்றும் இல்லை, கரியர் லான்ச்சர் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்தே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்க டேட்டாவை எங்கேயாச்சும் அனுப்பியிருந்தாங்கன்னா சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க தெரியாதனமா இதுல சில கரியர் லான்ச்சர் வெப்சைட்குள்ள போறப்ப நிறைய லிங்க்ஸ் எல்லாம் வருது. அந்த லிங்க்ல தெரியாம ஒரு காலேஜோட லிங்க் ஏதாச்சும் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க சப்மிட் ஆட்டோமேட்டிக்கா உங்க டீடைல்ஸ் வந்து சப்மிட் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து காலேஜ்ல இருந்து கால் வரலாம். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கன்சல்டஸ். ஒரு நல்ல காலேஜா ரெகக்னைஸ்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு ஒரு பேக்கப் காலேஜ் வேணும், நான் வந்து முன்னாடியே கிளாட் சைமல்டேனியஸா இருக்கட்டும், பட் எனக்கு வந்து நான் ஒரு பேக்கப் காலேஜ் இப்போ அப்ளை பண்ணி ஒருவேளை அங்கே கிடைச்சா நான் பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு சேஃப்டிக்கு அப்படின்லாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். நாங்களே வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறோம். ஜாகிரபிக்கலா ஓகே இந்த சிட்டி உங்களுக்கு ஓகேவா, அப்ப இந்த மாதிரி காலேஜ், இந்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜ்லையும் ரேங்கிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வி ஹேவ் சம் காலேஜஸ். ஓகே, ஸோ எங்க எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும், பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் தென் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. மெயினா அந்த விஷயம் தான். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்கன்னா, கரியர் லான்ச் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரைட், ஸோ அந்த ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா we will recommend you what colleges to apply. ஓகே, ஸோ நீங்க அப்படி ஒரு பேக்கப் காலேஜ் பண்ணணும்னா ரைட் டைம் எப்போ சார் இந்த பேக்கப் காலேஜ் பிளான் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, கிளாட் அப்ளை பண்றப்ப கூட சேர்ந்து நீங்க அதுக்கும் அப்ளை பண்ணி அதோட இன்டர்வியூ ஸ்டேஜஸ் நீங்க முடிச்சு வச்சுக்கலாம். எக்ஸாம், பர்சனல் இன்டர்வியூலாம் இருந்தால் முடிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா the பெஸ்ட் டைம் would be once you get the கிளாட் ரிசல்ட், கிளாட் ஸ்கோர் கார்டு வரும்.
நீங்கள் கிளாட் எக்ஸாம் எழுதி ஒரு 15 டேஸுக்குள்ள 2 வீக்ஸில் கிளாட்டோட ஸ்கோர் கார்டு அண்ட் ரேங்க் வரும். தட் இஸ் த ரைட் டைம் ஃபார் டு டிசைட் வெதர் ஐ ஷுட் கோ ஃபார் அ பேக்கப். அப்படி இல்லையா, கிளாட் எழுதி முடிச்ச உடனே நமக்கே ஒரு ஐடியா வந்துடும், சரி நம்ம கிளாட் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேக்கப்பு காலேஜ் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ப்ளீஸ் ரீச் அவுட் டுவர்ட்ஸ் எங்களை கன்சல்ட் பண்ணிட்டு எங்களோட கைடன்ஸை எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. ரேண்டமான காலேஜஸ்க்கு பண்ண வேண்டாம். அந்த அப்ளிகேஷன் காஸ்ட்டையும் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்க. நிறைய காலேஜுக்கு ரேண்டமாக அப்ளை பண்ணி நிறைய காசும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எங்களை கன்சல்ட் பண்ணிட்டு எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். சரிங்களா? ஃபைன். ஸோ மீதி என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் யூ நோ ஹவு டு ரீச்சஸ் அவுட். ஓகே, ஸோ ப்ளீஸ் ரீச்சஸ் அவுட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இப்போ ஏதாவது கேட்கறதுனாலும் கேளுங்க. when will symbiosis registration open? soon. ஏன்னா டிசம்பர்ல தான் எக்ஸாம் நடக்கும். லாஸ்ட் 2 years அப்படி நடந்துட்டு இருக்கு. So probably the month of September is what I'm expecting for the symbiosis applications to open. Around the same time செப்டம்பர் or அக்டோபர்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு இது கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியும் ஓப்பன் ஆகலாம். ஓகே, ஸோ நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸிங்க செப்டம்பர்ல பிளான் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். பிகாஸ் கிளாட் ஓப்பனா இருக்கும், ஐலட் ஓப்பனா இருக்கும், பாசிபிளி சிம்பியோசிஸ் ஸ்லாட்டும் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா 11th மார்க் ஷீட் ஸ்கூல்ல கேட்டு சாஃப்ட் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் பிளானிங் டு அப்ளை ஃபார் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி. கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில 11th மார்க் ஷீட்டை மேண்டேட்டரியா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இஃப் யூ ஆர் 12th பர்சூவிங் ஸ்டூடெண்ட், 12th படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா ஸ்கூல்ல கேட்டு 11th மார்க் ஷீட் சாஃப்ட் காப்பிக்கு எழுங்க தருவாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? I have a few more questions here. MHCT மகாராஷ்டிரா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு மே மந்த்ல தான் ஓப்பன் ஆகும். ஐ மீன் மே மந்த்ல தான் எக்ஸாம் நடக்கும். அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் லேட்டா தான் ஓப்பன் ஆகும். பிப்ரவரியில அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஜனவரி பிப்ரவரியில ஓப்பன் ஆகும். What about LNAT registration? LNAT registration is already open. August 1st இருந்து LNAT UK registrations open ஆயிடுச்சு. Okay, we will guide you. Not an issue. Okay, CLAT வந்து நமக்கு பெரிய predominant எக்ஸாம்ங்கிறதுனால நான் காமன் செஷனா கிளாட்டுக்கு பண்ணிட்டேன். ரிமைனிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஐலேட் ஆர் LNAT UK இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். ஓகே, வி கேன் அப்ளை ஃபார் இட். நம்ம ஒன்று சேர்ந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நம்ம பண்ண முடியும். அந்த ரீசன் தான். சரிங்களா? ஸோ பர்சனலாக ரீச் பண்ணுங்க. வி கேன் ஃபிக்ஸ் அ பர்டிகுலர் டேட் whenever we are free. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீங்களும் இங்கே வந்துருங்க. யூ கம் ஹியர் along with the documents required or whatever we discussed. நீங்கள் வரப்போ இன்னும் ஆதார் 10th மார்க் ஷீட்லாம் உங்கள் கையில் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஓகே, வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், ஆதார் கார்டோட சாஃப்ட் காப்பி, 10th மார்க் ஷீட் சாஃப்ட் காப்பி, 12th முடிச்ச 12th மார்க் ஷீட் சாஃப்ட் காப்பி. ஓகே, இதெல்லாம் வச்சுக்கோங்க. பிளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதோட சாஃப்ட் காப்பி. ஸோ இது எல்லாமே சாஃப்ட் காப்பியா நீங்க உங்க இமெயிலையோ இல்லை டிரைவ்லையோ போட்டு வச்சுக்கோங்க. எனி டைம் ஈஸியாக அக்சசபிளா. ஸோ எது அப்ளை பண்ணணும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கலாஷ் எஸ் LNAT UK நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. whenever you are free and if you want to bring along your parents also, you can bring them and we can apply for LNAT UK. ஓகே, கிளாட் ஓப்பன் ஆயிடுச்சு. இஃப் இட் ஆல் ஐலைட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இந்த எல்லாத்துக்கும் ஒன்றா அப்ளை பண்ணிக்கலாம். தட்ஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். இல்லை சார் நான் LNAT UK வந்து ரொம்ப ஏர்லியாகவே எழுத போகிறேன், எனக்கு இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ஓகே, கம்ப்ளீட்லி ஃபைன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். வி கேன் அப்ளை. ஓகே, ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்டிருக்கீங்க. நேஷனல் லா இன்ஸ்டியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ரேஞ்ச் சம்வேர் ஃப்ரம் 3 lakhs or 2.5 lakhs to 5 lakhs, 5.5 lakhs. 2.5 lakhs to 5.5 lakhs. This is what is the range for the national law universities. That includes both tuition fee and hostel and mess. இதெல்லாமே சேர்த்து இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் வரும். பிரைவேட் யூனிவர்சிட்டி போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பியோசிஸ் எடுத்தீங்கன்னா, பீட் எனி கேம்பஸ், இட் வில் பி அரௌண்ட் 5 lakhs plus 3 lakhs, 8 lakhs கிட்ட பெர் இயருக்கு. நான் சொல்றது எல்லாமே பெர் இயர், ஒரு வருஷத்துக்கான ஃபீ ஸ்ட்ரக்சர். ஜிண்டல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7.5 8 lakhs per annum டியூஷன் ஃபீஸ் பிளஸ் ஒரு 3 to 4 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் இந்த மாதிரி வரும். கிரைஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஆப்ஷன்ஸ் தரதில்லை. ஓகேங்களா? ஸோ டியூஷன் ஃபீஸ் மட்டும் யூ வில் கெட் அரௌண்ட் சம் 3 lakhs. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ். நான் ரஃபாக சொல்கிறேன், பட் ஐ வில் ட்ரை டு மேக் அ PDF ஃபைல், PDF document and share it in the group for everybody, so that it will be useful. Okay, fine. So, next question. What is the best time for the application? 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 What is the best time for the
ஓகே. ஸோ சைமல்டேனியஸ்லி நானும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் ஐ வில் ஷேர் இட் வித் எவ்ரிபடி. ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் நம்ம எங்க வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபர்தராக என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் கரியர் லான்ச்சர் கோயம்புத்தூர். ஓகேங்களா? பட் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணுங்க. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன் இஸ் காஸ்டிங் அஸ் அ லாட். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். Do we have a single registration for Symbiosis? எனக்கு கரெக்டாக ஒரு கொஸ்டின் புரியல. ஒரு அட்டெம்ப்ட் தான் இருக்கான்னு கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சிம்பியோசிஸோட ஸ்லாட் எக்ஸாமினேஷன் நீங்கள் 2 அட்டெம்ப்ட் கொடுத்துக்கலாம். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று தான். ஒரே டைமில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லா கேம்பஸும் கேட்டிங்கன்னா எஸ், கேம்பஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா we can choose it in our application. எந்தெந்த கேம்பஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணுறப்பே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்தெந்த கேம்பஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகும். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ்ல வந்து இப்போ நம்ம கிளாட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். கிளாட்டுக்கு 4000 வந்துச்சு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகே, ஐலைட்டுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 3000 கலெக்ட் பண்ணாங்க. ஓகே, கிரைஸ்டுக்கு சமையல் 1800. எல்நாட் யூகேக்கு 120 பவுண்ட்ஸ் பிகாஸ் இட் இஸ் எல்நாட் யூகே எக்ஸாமினேஷன். 120 பவுண்ட்ஸ். ரைட், சிம்பியோசி எடுத்தீங்கன்னா த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒரு அட்டம்ப்டுக்கு ஸ்லாட் எக்ஸாம் ஒரு அட்டம்ப்டுக்கு 2250 வாஸ் தி எக்ஸாம் ஃபீஸ். ஆனால் ஒவ்வொரு கேம்பஸ்க்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 1000 rupees அடிஷ்னலாக பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஏஎல்எல்பி பூனேல சூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக ஒரு 1000. பிபிஏஎல்எல்பி பூனேனா அதுக்கு இன்னொரு 1000. பிஏஎல்பி ஹைதராபாத் கேம்பஸ்னா அதுக்கு அடிஷனல் ஒரு 1000. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கேம்பஸ் அண்ட் கோர்ஸ் சூஸ் பண்ண அடிஷனல் 1000 rupees நம்ம சூஸ் பண்ற மாதிரி சிம்பியோஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஓரளவு கேட்குறப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம், பட் டோன்ட் வரி. ஓகே, அப்ளை பண்றப்போ நீங்க எங்களோட சேர்ந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ தட் we will be there with you at each and every point. We will guide you accordingly. சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்தராக நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே நீங்கள் குரூப்ஸில் போடுங்க, இல்லை பர்சனலாக எனக்கு சேட் பண்ணுங்க. ஓகே, we can figure everything out. ஒன்ஸ் எல்லாமே நமக்கு கிளியராக இருக்குங்கிறப்ப நம்ம உட்காந்து அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? ஓகே, வெரி வெரி பேஷண்ட் எல்லாமே கேட்டுட்டு இருந்தீங்க எவ்வளோ நேரம். ஸோ தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் த பேஷன்ஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நாங்களும் அதே பேஷன்ஸோட வில் handle it. Don't worry. So reach out to us for any concerns and any doubts. Okay, so in the session இப்போ நம்ம இங்க வைண்ட் பண்ணிக்கலாம். You can connect with me or with our team directly to apply for the examinations. Thank you all.